பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்குற மாதிரி ஒருவேளை உங்களுக்கு தோணலாம். கடந்த ஒரு வார காலமாகவே என்னுடைய உடல்நிலையில் சில பலவீனங்கள், அதிகமான பலவீனங்களை சந்தித்ததுனால எனக்கு சரியாக அவங்களோட நான் பேச முடியல, ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியல. கடைசியில் தேவனுடைய பிரதான கிருபையினாலே இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு பரிபூரணமான சுகத்தை தந்து மறுபடியும் ஒரு வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பல பலவீனங்கள், மாம்ச பலவீனங்கள் வரும்போது நம்ம நிறைய நேரங்களில் சோர்ந்து போகிறோம். மேற்கொண்டு பல காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள், மன போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே அவர் நம்மை பலப்படுத்துகிறார். சரியா? சரி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, ஊழியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார் என்று சொல்லி. இப்போதும் கூட ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு பகிர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் எப்படியா சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் முழுசாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த வார்த்தையை கர்த்தர் ஏன் சொல்கிறாருன்னு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்சத்தில் வருகிற பலவீனங்களாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய பலவீனங்களாக இருக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரால் மட்டும்தான் சுகப்படுத்த முடியும். ஆவிக்குரிய பலவீனங்கள் தேவன் மறுபடியும் நம்மளை மன்னித்து மறுபடியும் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்கிற அனுபவம். மாம்ச பலவீனம் என்று சொன்னால் நம்ம டாக்டர்ஸை பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், இது ஒரு புறம். ஆனால் அது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தேவன் ஒருவர் தான் முதன்மையாக நிற்கிறார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன் சரீர பலவீனத்தை குறித்து நீ பயந்துராத. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இல்லை வேறு யாராகிலும் பலவீனப்பட்டு இருப்பாங்க அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தையை நம்புங்க. ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் பரிகாரி. சரிங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய இருதயம் பலப்படுவதாக, இது நிமித்தம் உங்களுடைய இருதயம் கட்டப்படுவதாக, இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. May God bless you.